Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் வணிக நோக்கமற்ற தனியார் வாகன ஓட்டிகள், அதாவது கார், ஜீப், வேன் உள்ளிட்ட நான் கமர்ஷியல் பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் தேசிய நெடுஞ்சாலைகளில் தடையற்ற பயணத்தை அனுபவிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபாஸ்டாக் பேஸ்ட் ஆனுவல் பாஸ் பெறுவதன் மூலம் வருடம் முழுக்க 200 பயணங்களை அவர்கள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் 3000 ரூபாய் விலையில் ஃபாஸ்டாக் பேஸ்ட் ஆனுவல் பாஸ் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி புதன்கிழமை அறிவித்திருக்கிறார். மேலும் இந்த பாஸ் தற்போதுள்ள ஃபாஸ்டாகில் செயல்படுத்தப்படும் என்றும் செயல்படுத்தப்பட்ட நாளிலிருந்து 1 வருடம் அல்லது 200 பயணங்கள் செல்லுபடியாகும் என்று அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இதில் தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியை ஒருமுறை கடப்பது ஒரு பயணமாக கணக்கிடப்படும். ஒரு சுற்றுப்பயணம் 2 பயணங்களாக கணக்கிடப்படும். மொத்தமாக 200 பயணங்களை மேற்கொள்ள, அதாவது 200 டோல்கேட்களை கடக்க அனுமதி அளிக்கப்படும். நிதின் கட்கரி இது பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், 200 பயணங்களுக்கு ஒரு யூசர் தற்போது ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் செலுத்த வேண்டும். இப்போது அது 3,000 ரூபாயாக குறைகிறது. இந்த ஆனுவல் பாஸ் நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் தடையற்ற மற்றும் செலவு குறைந்த பயணத்தை உறுதி செய்யும். இதற்கான பிரத்யேக இணைப்பு, அதாவது ஆக்டிவேஷன் மற்றும் ரெனியூவலுக்கான லிங்க், ராஜ்மார்க் யாத்ரா அப்ளிகேஷன் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆகியவற்றின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் விரைவில் கிடைக்கும். இந்த ஃபாஸ்டாக் பேஸ்ட் ஆனுவல் பாஸ் மாநில நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளுக்கு பொருந்தாத யூசர்கள் தங்களது ஃபாஸ்டாக் மூலம் மாநில மற்றும் பிற சுங்க சாவடிகளில் கட்டணம் செலுத்தலாம். ஆனால் தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் மட்டுமே ஆனுவல் பாஸ் கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்படும். வாகனம் மற்றும் அதனுடன் இணைந்த ஃபாஸ்டாக் தகுதியை சரிபார்த்த பின்னரே ஆண்டு பாஸ், அதாவது அந்த ஆனுவல் பாஸ் செயல்படுத்தப்படும் என்று மத்திய சாலை அமைச்சகம் வெளியிட்ட ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸில் கூறப்பட்டிருக்கிறது. வெற்றிகரமான சரிபார்ப்புக்கு பிறகு யூசர் ராஜ்மார்க் யாத்ரா மொபைல் அப்ளிகேஷன் அல்லது NHAI இணையதளம் மூலமாக அடிப்படை ஆண்டான 2025-26க்கு 3,000 ரூபாய் செலுத்த வேண்டும். இவ்வாறு அந்த FAQவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் சில காலமாகவே ஆனுவல் பாஸ் அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வந்தது. தூர அடிப்படையிலான கட்டணங்களை அறிமுகப்படுத்தவும் திட்டமிட்டிருந்தது. ஆனால் அது குறித்து இன்னமும் எந்த ஒரு முடிவும் செய்யப்படவில்லை. இவ்வாறு ஆனுவல் பாஸ் அறிமுகப்படுத்துவதன் மூலமாக தனியார் வாகன உரிமையாளர்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில் தடையின்றி பயணிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.